இன்னைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் சூலூர் ஹாஸ்பிட்டல் இருந்து கோவை மராத்தனுங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஆண்டுதோறும் நாங்கள் டிசம்பர் 3ஆவது வாரத்தில் கோவை மராத்தான் 29 வருஷம் நடத்திட்டுருக்கோம். இந்த வருஷம் டிசம்பர் 7th நடத்துகிறோம். இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த கோவை மராத்தான் ஆரம்பித்தோம்னா 1993 ஆரம்பித்தோம். அது எதுக்கு ஆரம்பித்தோம்னா மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும். அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த கோவை மராத்தானில் ஒரு முயற்சி எடுத்தோம். அது இந்த எல்லோரும் இப்போ எல்லோரும் மராத்தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பித்தது 1993 பண்ணிகிட்ருக்கோம். இதில் பர்பஸ் இதுதான், எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லோரும் நடக்கணும், எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாத இருக்கணுங்கிறத எங்களுடைய ஒரு குறிக்கோள். ஒவ்வொரு வருஷமே நாங்கள் ஒரு டீம் எடுப்போம், ஒரு கொள்கை எடுப்போம், ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம். அதுபடி இந்த வருஷம் ஜனங்களுக்கு உணர்த்திருக்கிறதுக்கு என்னத்துக்கு ஆரம்பித்தோம்னா, குழந்தைகளுக்கு பிறக்கிற போதே ஹார்ட்லாம் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பார்த்து உடனே கவனித்து அதையெல்லாம் டாக்டர்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உடனே வைத்தியம் பண்ணிட்டோம்னா அவங்க நார்மலாக ஹெல்த்தியாக லைஃப் லாங் இருப்பாங்க. அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் இந்த சில்ட்ரன்ஸு ஹார்ட் சம்மந்தமான ஒரு உணர்ச்சி இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கோம். டெனிக் ஹார்ட்ஸு மைட்டி மைல்ஸ்ன்னு ஒரு தீம். இதோடைய ஹார்ட்டெல்லாம் நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுக்கு ஹார்ட்டு கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும். அதுதான் பர்பஸ்ஸு. அதை உணர்த்துக்காக தான் இந்த கோவை மராத்தான் இந்த தடவை. ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணுவோம். இந்த வருஷம் போன வருஷம் கேன்சர் பற்றி பண்ணணும், இந்த வருஷம் இந்த ஹார்ட் பற்றி பேசுகிறோம். அதோடைய பர்பஸ் ஒன்றுன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், ஹார்ட் குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ்ஸு. இதுக்கு நம்ம கோவை மாநகரத்தில் இருக்க காவல்துறையினர் எப்போவும் நம்ம கூட இருப்பாங்க. நான் இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவோம், நடத்துவோம். அதுக்கெல்லாம் இந்த காவல்துறையினர் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் IPS அவர்கள் எங்கள் கூட இருந்து, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, அழகாக கூட இருந்து எல்லாம் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. 29வது கோவை மாரத்தான் அந்த நிகழ்ச்சி அரௌண்ட் 6000 பேர் கலந்துருக்காங்க. அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அவங்க சேஃபாக போகிறதுக்கான இது விஷயங்களை காவல்துறை உறுதி செஞ்சுருக்கு. அதே போல்